Hi guys, hi and welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மூவி ஒப்பீனியன் வீடியோ தான் அது. படத்தோடைய பேர் வந்து ட்ரங்கன் ஏஞ்சல், டைரக்டட் பை அகிரா குரோசாவா. ஸோ அகிரா குரோசாவாவுடைய ஃபில்மோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குரோனிக்கல் ஆர்டராக பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதோடைய மூவி ஒப்பீனியன் தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஏர்லி அகிரா குரோசாவா மூவி உடைய ஃபில்மோகிராஃபி. இது அவர் பெரிய சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவார். ஸோ இதுதான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி. ஸோ அகிரா குரோசாவா வந்து இதுக்கு வேறு ஏதாச்சும் கேங்ஸ்டர் மூவி பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரில. இது வந்து ஒரு சின்ன ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான். ஸோ நல்லா இருந்தது. இந்த படத்துடைய ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரியோடைய முக்கியமான ஒரு கரு வந்து என்னென்னா, சனடா அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் டாக்டர். பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருப்பார். கையில் எப்போ பாட்டில் கிடச்சாலும் அதை எடுத்து யார்தான் இருந்தாலும் அதை எடுத்து குடிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு கேங்ஸ்டர் மேட்சூனாக்கா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு டியூபர்குலோசிஸ்ன்ற டிசீஸ் இருக்கும். அண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஹோல் மூவியும் போகும். அண்டு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பொறுமைனா என்ன, இது எல்லாமே பற்றி தான் இந்த படம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மூவி பற்றி நான் பேசும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம பேசணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கொஞ்சம் ஆர்கனைஸ்டான பிளான் பண்ணல. ஸோ அதனால் அப்படியே நம்ம மூவி ஒப்பீனியனே பண்ணிடுவோன்ட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இதான் கைஸ், இதுதான். அண்டு இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. அண்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அகிரா குரோசாவா மூவிஸுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது இது ரொம்ப இல்லை. பட்டு வித்தின் த ஸ்டோரி இவங்க வந்து ஒரு ஸ்டோரியும், அந்த ஸ்டோரிக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கொடுத்துருக்காரு. அது ரொம்ப லிமிட்டடு. அந்த லிமிட்டடான ஃபேஸில் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க ஸ்டோரி போகக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்காங்க. அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறி போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மூலமாக ஒரு லைஃப் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். அண்டு ஸோ இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா சானடா, ஆமாம் அவர் பேர் சானடா தான், கரெக்டாக சொல்கிறேன்னா சானடா தான். அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் டாக்டர். இந்த ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கஹாலிக் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர். அவர் உடம்புல வந்து குண்டு பட்டிருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வாங்க வருவார். ஸோ அந்த சீனே ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அந்த இடத்துடைய ஜியாகிரபிக்கல் செட்டப்பு, பப்பில் வேலை செய்கிற பெண்கள் வந்து நைட் டைமில் வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வயலினா ஏதோ கிட்டாராக எனக்கு தெரில, ஒரு சாண்டோலினா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிச்சிட்ருப்பார். அது அவர் பாட்டுக்கு தனியாக வாசிச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டு பேர் நின்று சும்மா உட்காந்துட்டு இந்த தண்ணியாண்ட ஏதோ விளையாடிட்டுருப்பாங்க, ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க நைட் டைமில். ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி ஷாட் வந்து இதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்டு ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும். அங்கே அதில் தான் மெயினாக நிறைய டிசீஸ்லாம் பரவிட்டுருக்கு அந்த ஊரில். ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியான ஒரு இடம் மாதிரி தான். அங்கே தான் டாக்டர் சனடா வேலை பார்க்குறாரு. அண்ட் அங்கே தான் கேங்ஸ்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் வந்து புல்லட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சனடா வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் மட்சூகா, அந்த கேங்ஸ்டர், அந்த யசூகா கேங்ஸ்டர் மட்சூகா அவர் பேர், அவர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவார். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே நம்ம நல்லா எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஷனடா வந்து ஒரு சில வார்னிங்லாம் கொடுப்பாரு. உனக்கு ஏதோ ஹெல்த்தில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா வார்னிங்லாம் கொடுப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஆஹ் அந்த சனாடா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சாக்கடை மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு சின்ன பசங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒயிட் ஷாட் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சனடா வந்து பார்த்திங்கன்னா மட்சுகா அவரை பற்றி விசாரிப்பார். அவர் யார் அவர், ஸோ அந்த மாதிரிலாம் விசாரிப்பார். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் சனடா வந்து மட்சுகாவை அவருடைய பப்ஸில் போய், அந்த பப்ஸு பார் இருக்குல்ல, அங்கே போய் மீட் பண்ணுவார். அந்த சனடாவுடைய கேரக்டர், அந்த மட்சுகாவுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாப்பனீஸ் மூவியில் இந்த மாதிரி இல்லை, யாருமே இல்லை. அது முக்கியமாக அந்த அக்கிரா குரோசாவா மூவிஸை சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிஃபான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லுக்கு, ரொம்ப பாடியில் ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ சனடாவுக்கும் அந்த 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் சனடாவும் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் மியோன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஜாப்பனீஸ் மூவிஸில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகிரா குரோசாவா டைரக்ட் பண்ண மூவிஸில் டக்குன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. பட் ஆனால் இவங்க தான் நினைக்கிறேன் அது. ஸோ ஆமாம், இவங்க தான் நினைக்கிறேன் ஷுவராக. ஸோ மியோ தான் நினைக்கிறேன். ஸோ மியோவுடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் மியோவும் சனடாவுடைய இன்டராக்ஷன் சீனு அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மட்சூக்காவும் சனடாவும் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு மீட் பண்ணுவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. ஆனாலும் நல்லா தான் இருக்கும். அண்டு இவர் வந்து ஆனாலும் ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சிட்டு இருப்பார். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக மழை பெய்யும். அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மட்சூகா வந்து வெளியில் போயிடுவார். இவருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வரும் சனடாக்கு, இவர் எதுக்கு மலையில் இவ்வளோ தூரம் வராரு. ஸோ அந்த சீனில் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எல்லா சீனுமே பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அக்கிரா குரோசாவா மூவிஸை விட இது அந்தளவுக்கு இல்லைனாலும், பட் இந்த ஸ்டோரிக்கு ஏதோ மினிமமாக அவங்க பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இதுவாக இல்லாமல். அதுக்கப்புறம் சனடாவும் இன்னொரு டாக்டரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இவருக்கு மட்சூகாவுக்கு வந்து நான் தான் வைத்தியம் பார்த்தேன். அண்டு அவருக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அந்த 2 டாக்டருடைய இன்டராக்ஷன் சீனும் நல்லாயிருக்கும். ஐ மீன் அது எல்லாமே சினிமாட்டோகிராஃபிக்காக பார்க்க நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சனடா மட்சூகா அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிற சீனு, எல்லா சீனுமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுற சீனு அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அவருடைய அந்த மட்சூகாவுடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு பாக்கெட்டில் கை வச்சு, ஒரு பாக்கெட் வந்து பேண்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நூறுக்கு கையில் வந்து சிகரெட் வச்சுப்பார். அதுக்கப்புறம் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் பாரும் வந்து பார்த்திங்கன்னா மட்சூகாவுடைய கண்ட்ரோல்லேருந்து இன்னொரு நபருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உள்ள சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் பார்க்கும்போது மட்சூகா மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும். அண்டு அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. படத்தில் வந்து லைட்னிங் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் விழுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எமோஷன், அந்த சீனுடைய டென்ஸு, ஒரு ஒரு அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக கொடுக்கும். ஸோ இதான். அதுக்கப்புறம் மட்சூகாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் ரொம்ப மோசமாகிடும். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவார். அவருக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வரும். அந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு கடலில் வந்து ஒரு காஃபின் இருக்கும். அந்த காஃபினை உடச்சி பார்த்தா அவருடைய டெட் பாடி வந்து இழுச்சி வந்து அவரை அட்டாக் பண்ணுவான். அந்த கனவு சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் இன்னொரு கேங்ஸ்டருக்கும் சண்டை நடக்கும். அந்த சீனும் நல்லாயிருக்கும். அண்டு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் எட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு வரும். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்
க்யூர் ஆகிட்ருக்கும். வேறு ஒரு பொண்ணுக்கு அந்த டியூபர்குலோசிஸ் டிசீஸ் வந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் க்யூர் ஆகிருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக கொஞ்சம் காமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்றது தான் கொஞ்சம் பொழைச்சிருந்துருப்பார், அந்த மாதிரி ஒரு இது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்கிற படம் மாதிரி இது இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து யக்குசா அந்த கேங்ஸ்டரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸில் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாகவே இந்த மெத்தடில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. பட்டு இது பார்க்கும்போது எனக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி நல்லா கிளாரிட்டியாகவே நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான். ஸோ நல்லா இருந்தது படம். ஸோ இதுதான். அண்டு அந்த மட்சூகா அவர் சாகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவமாக இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சில்லியான ஒரு டிசிஷனை எடுத்து கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ஸாக அவர் போயிட்டார். அவர் போன பிறகும் மற்றவங்களோட வாழ்க்கை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு லைஃபு. அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தார் அந்த டேரக்டர் எல்லாமே. அண்டு நம்ம வேறு மாதிரி டேரக்டர் அகிரா குரோசவா வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் கூட வச்சு எடுத்துருந்துருக்கலாம். பட் அவர் சொல்ல வந்த கருத்து வந்து தட்ஸ் இட். ஒரு லைஃப்பில் ஒரு இது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். மற்றவங்க வாழ்க்கை பூமி அது பாட்டு தானாக சுற்றிட்டு தான் இருக்கும். உங்கள் லைஃப் முடிஞ்சது தான், அவ்வளோதான். உங்கள் பாட்டு முடிஞ்சிச்சு, நீங்கள் ஆஷ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழித்து நான் ஒப்பீனியன் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அவுட்டோர் ஷாட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது, வெளியில் எல்லாமே. ஸோ இதுதான். அண்ட் இன்னும் நான் அடுத்தது இந்த இங்கிராம் அவருடைய மூவிஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மூவிஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கு வந்து என்ன படம் பார்ப்பேன்னு எனக்கே தெரில. ஒரு ஹாரர் மூவி இருக்குது, அது பார்க்கலான் இருக்கேன். ஸோ வேறு ஒரு சில படங்கள்லாம் பார்க்கலான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, நல்லா லைக் பண்ணியிருந்தேன். ஸ்டோரியும் பிடிச்சிருந்தது. அந்த மியோ அவங்களோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று வரும். அந்த வில்லன் கேரக்டர் பற்றி முன்கூட்டியே ஒரு சில விஷயம்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு கேரக்டர் வருதுன்னா அதை பற்றி ஒரு சில பில்டப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தான் அந்த படத்தில். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த படத்தை. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:17. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ டைம் வந்து 4:17. அண்டு இந்த படத்தில் வந்து இந்த கேங்ஸ்டர் டாக்டர் இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி, அது நல்லாவே இருந்தது 2 பேருக்குள்ளே. அண்டு இந்த மாதிரி டாக்டர் அண்டு பேஷண்ட் வச்சு நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில படத்தில் வந்து நிறையவே இருக்குது. அதில் ஒரு படம் கூட தமிழில் ரீமேக்லாம் பண்ணியிருக்காங்க, இன்டச்சபிள்ஸ் நினைக்கிறேன் அந்த படம் பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. அண்டு ஸோ இதுதான் கொஞ்சம் ஏர்லியஸ்ட்டாக இதுதான் நான் பார்க்குற முதல் படம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு டாக்டர் பேஷண்ட் வச்சு. இதுதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த் அப்டேட்டுனா ரைட்டு காது வந்து வலிக்குது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ மற்றபடி ஹெல்த்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அகிரா குரோசவா ஒரு கிரேட் ஃபில்ம் மேக்கர். நான் அவர் டைரக்ட் பண்ணி படம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அகிராவும் இன்னொரு ஆந்தாலஜி இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக பார்த்த படமும் அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவரை பார்த்த எல்லா மூவிஸும் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. இது முக்கியமான அந்த ஏர்லி மூவிஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான். ஓகே. ஸோ ஓகே கைஸ், டைம் வந்து 4:19. அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ட்ரங்கன் ஏஞ்சல் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அண்டு
நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பற்றி கொஞ்சம் நல்லா ஆரம்ப ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இதான். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. ஹாய் கைஸ், இது வந்து ஒரு சின்ன ரெக்கார்டிங் தான். இப்போ டைம் வந்து 8:04 நைட் டைமு. ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க. அந்த அந்த யகுசா கேங்ஸ்டர் இறந்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். அண்டு அவருடைய மைண்டு எல்லாமே மாறிகிட்டே இருந்தது. அண்டு சடனாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கடைசியில் ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை ஒன்று போட்டு அதில் உயிர் இழந்துட்டார்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கோபமும் இருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மூடில் அவங்க இருப்பாங்க. அண்டு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்துட்டு ஸோ அடுத்த கட்ட லைஃபுக்கு அவரை நோக்கி போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து சந்தோஷமாக வந்து நிற்கும். ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஒரு டியூபர்குலோசிஸ் டிசீஸ்லேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. அவங்களோட மூடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 3 பேருடைய மூடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரேமில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் தம்ப்நெயிலில் வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூடு அது எல்லாமே ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்டு அந்த முக்கியமாக அந்த யகுசா கேங்ஸ்டர், டக்குன்னு அவர் பேர் ஞாபகம் வரல. அந்த யகுசா கேங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மூடு, ஒரு நிமிஷம், அதான் மட்சுனாகா, அவருடைய பேர் வந்து மட்சுனாகா, ஓகேவா. ஸோ அந்த மட்சுனாகாவுடைய கேரக்டரைசேஷனே பார்த்திங்கன்னா அவருடைய பப்ஸில் இருக்கும்போது அவர் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் டிசீஸ் வந்த பிறகு ரொம்ப வீக்காக இருப்பார். அதுக்கப்புறம் டிசீஸும் அவருக்கு நிறைய துரோகம் பண்ணுறத தெரிஞ்ச பிறகும் இன்னும் ரொம்ப வீக்காக இருப்பார். அந்த வீக்னஸில் ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வந்து அவருக்கு அழிவு தரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மூடில் வர ஒரு சில விஷயங்களில் அதெல்லாம் நம்மளுக்கு அழிவு தான் தரும்ன்றது இந்த டைரக்டரு ஸ்டோரி கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே சொல்லியிருப்பாங்க. கோபத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது, வெவ்வேறு வகையான கோபங்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி இப்போ பேசணுன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 40 மினிட்ஸாவது நான் பேசியிருக்கணும். பட் ஆக்சுவலாக இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன். ஸோ ஓகே, அண்ட் ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த படத்தில் இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்டு கண்டிப்பாக நான் வந்து இந்த அகிரா குரோசாவா மூவி அனலைசிஸ் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன் நான் லேட்டராக, இப்போ இல்லை. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஸோ இதுதான் கைஸ். ஓகே, அண்ட் டைம் வந்து என்ன, ஓகே. ஸோ ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர், பீஸ்.